தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரான முன்னாள் IAS அதிகாரி வரப்பிரசாத் ராவ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன், தோல்வி பயத்தால் திமுக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு வாக்காளர்களின் பெயர்களை மட்டும் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே வாக்களிக்கிறதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி அந்த தோல்வி இது எல்லாமே கூட தோல்வி பயத்தில் பாருங்கள், அங்கே திமுக, இங்கே YSRCP இவர்கள் எல்லாம் தோல்வி பயத்தில் அங்கே இருக்கிற வாக்காளர்கள், நடுநிலை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது. அதே போல் பிஜேபி கூட்டணிக்கு யார் வாக்களிப்பார்களோ அவர்களுடைய வாக்கை நீப்பது, இது ஒரு ஜனநாயக படுகொலையாக தான் நாம் பார்க்கணும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.